ஜூலை மாதத்தின் இந்த 2வது சனிக்கிழமை தேவ பாதத்திலே நாம் அமர்ந்து வரும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா 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 ஓ ரபமா சந்தரபாலரியாந்தி நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலோஹிம் எலோஹிம் எங்கும் நிறைந்தவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. Thank you, Jesus. Sorabakara Shandarabalana Turiyansere. இந்த மாலை வேளையிலும் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எலோஹிம் எலோஹிம் எங்கும் நிறைந்தவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. எலோஹிம் எலோஹிம் எங்கும் நிறைந்தவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. யெகோவா ஷம்மாவும் சமூகத்தில் அழைத்து, யெகோவா ஓசேனு உருவாக்குகின்றீ. யெகோவா ஷம்மாவும் சமூகத்தில் அழைத்து, யெகோவா ஓசேனு உருவாக்குகின்றீ. சமூகத்தில் அழைத்து உருவாக்குகின்றீ. சமூகத்தில் அழைத்து உருவாக்குகின்றீ. எலோஹிம் எலோஹிம் எங்கும் நிறைந்தவரே. ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எலோஹிம் எலோஹிம் எங்கும் நிறைந்தவரே. ஓ எல் ஷடாய் எல் ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் எல்
நல்லவரா, நீர் சர்வ வல்லவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உங்க பாதத்தில் ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் கூடி வருகிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பாடல் ஆராதனை வேளைகள் எல்லாவற்றிலும், தேவ செய்தி சாட்சி ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய மகிமை விளங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வரவேண்டிய எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் அழைத்து வருவீராக. தேவ சமூகத்தில் வந்து பாடி ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நல்ல மாலை பொழுதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையிலும் ஆமென் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். நல்ல கைகளை தட்டி பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த மாலை வேளையில மகிமைப்படுவதாக. ஆமென். உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி எல்லா கைகளை தட்டுவோமா? தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். இந்த மாலை வேளையிலும் சொல்ல போகிறோம், எங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவர் நீரப்பா. எஸ். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க எல்லாரும் கைகளை தட்டி. எஸ் லார்ட், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Lord, உமக்கு நன்றி. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம்.
சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை தட்டி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேதவசனம் கீழ்ப்படிவோம். ராபாமாஷே எஸ் லோர்ட், உம்மை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தின் அடையாளம் தோன்றிடுதே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். கைகளை தட்டி சொல்லுவோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நல்ல கைத்தட்டி இயேசுவே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்தரே ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கைகளை தட்டி ராஜாவை இந்த மாலை வேளையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு, என்னுடைய சத்தத்திற்கு, என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க? சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, 1 2 பேர் என் நாமத்தினால் எங்கு கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் செய்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? பெரிய கூட்டத்துல தான் நான் இருக்கிறேன் அவர் சொல்லல. சொல்லலாமா? அப்படின்னா வசனம் எழுதும் போது அவர் சொல்லி இருப்பாரு, பெரிய கூட்டத்தில் எங்கு கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் செய்வேன். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
நாம தான் பெரிய கூட்டமும் சிறிய கூட்டமும். ஒரு அல்ல சொல்லுங்க. நல்லா கைத்தட்டி நல்ல விடுதலையோட எல்லாரும் சத்தமா பாட போறோம். அல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நல்ல கை தட்டி விடுதலையோட இயேசுவே உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணுமப்பா. எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு நல்ல கை தட்டி சின்ன பிள்ளைங்களா நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி சொல்லுங்க வாயை திறந்து. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனையோ பேர் என்னை நிந்தனையாய் பேசுகிறார்கள். எல்லா நிந்தனையும் என் மேல் புரண்டு வருகிறது. ஆண்டவரே, இதையெல்லாம் நான் சகித்துக் கொள்ள வேண்டுமா என்று கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கிறாயோ? உனக்காக ஒரு செட்டையின் நிழல். நல்ல கை தட்டி நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில்
உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிற மாலை வேளையிலப்பா, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. கேளுங்கம்மா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி இயேசுவே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. இதுவரை பட்ட பாடுகள், இதுவரை பட்ட உபத்திரவங்கள், இதுவரை பட்ட நிந்தைகள் இன்றோடு மறைந்து போகிறது என்று சொன்னால் எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? எஸ் நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், உங்க கரத்தையே அப்பா, உங்க கரத்தையே. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியும்? நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், உங்க கரத்தையே நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீர். கைகளை தட்டி, உம்மை அன்றி எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி சத்தம் உயரட்டுமே, உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மை அன்றி யாரும் இல்லை. நீங்க சொல்லுங்களா? உம்மைத்தான். சத்தம் வரட்டுக்கா? உம்மை அன்றி ஓஹோ, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மை அன்றி யாருமே இல்லையப்பா. யாருமே இல்லையப்பா. நல்ல கையை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்தும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு, எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவு, எல்லா பலவீனத்திற்கும் ஒரு முடிவு. இந்த மாலை வேளையில் உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? யார் யாரெல்லாம் அவரை பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு ஆமென் நிற்பவரும் நீரை அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரை அல்லவோ. Praise God. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு ஓ சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. ஆனா அந்த பாடலை பாட வேண்டும் என்று ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு வாஞ்சையை கொடுத்ததனால இந்த பாடல் அநேகருடைய வாழ்க்கையில ஆறுதலாய் அமைந்திருக்கிறது. என்னோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் மகா பெரிய அற்புதத்தை ஓ ராபாமா சாந்துரியாத்ரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும் பா, இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கே நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, என்றும் பக்கபலம் நீரே அல்லவோ. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில கர்த்தாவே எழுந்தருளுங்கப்பா, கை தூக்கி என்னை நிறுத்துங்க ஆண்டவரே, எல்லா நிலையிலும் விழுந்து போய் நான் இருக்கிறேன், என்னோடு பழகினவர்கள் எல்லாரும் இருக்கிறதை கண்டு என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள்,
இந்த இரவிலே என்னை கை நோக்கி கர்த்தர் நிறுத்துவீராக. ராமா சாந்தியாரா மானானோரே. கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுங்க எல்லாரும். கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும். கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூடும் நேரம் தூயவரே ரட்சியும். தீயவர் என்னை சூழும் நேரம் தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க எல்லாரும். சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கே. நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கே பக்கபலம் நீரே அல்லவோ. என்றும் பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏழையின் ஜெபம் கேளும் அப்பா. இயேசுவே ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுங்களேன். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சொல்லுங்க எல்லாரும். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஓ ஏழையின் ஜெபம் கேளும். ஏழையின் ஜெபம் இயேசுவே மனம் இறங்கும் அப்பா. இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு அப்பா. நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு ஓ சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எந்த பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று விடுவி இயேசுவே. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும். ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு பாருங்க என்னோடு சேர்ந்து. சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கே. நிற்பவரும்
தானே எனக்கு சகாய நீரே, சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கே பக்கபலம் நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு அவர்தான் அடைக்கலம். சத்தமா சொல்லலாமா? விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அடைக்கலமாகி ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். திக்கற்றவர்கள் விதவைகளை இந்த உலகம் கண்டுகொள்ளாது, ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா? அவர் என்றைக்கும் மறைந்திருப்பதில்லை, அவர் தூரத்தில் நின்று விடுவதில்லை, அவர் பேதைகளை மறப்பதில்லை, அவர் மனதுருகிற கர்த்தர். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சொல்ல முடியும், அவர் என் மேல் மனதுருகிற கர்த்தர், என் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை அவர் ஒரு நாள் விட்டு விட மாட்டார் என்று சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் என் மீது நோக்கமாய் உள்ளார். ஆமென். என் நினைவெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருடைய நினைவும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் ஏக்கங்கள் அவருக்கு நன்றாய் தெரியும். நீங்க அவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்பா கிட்ட எடுத்து நீங்க சொன்னாதான் அவர் செய்வார் என்று ஆமா நீங்க நினைக்கேண்டா. ஏன்னா நம்மளை உருவாக்குனது அவர்தான். இல்லையில சொல்லுங்க. நம்ம மேல நோக்கமா இருக்கிறாரா? மனுஷன் நோக்கமா இருக்காம போலாம், புருஷன் நோக்கமா இல்லாம போலாம், பிள்ளைகள் நோக்கமா இல்லாம போலாம், இந்த உலகமே நமக்கு நோக்கமா இல்லாமல் போகலாம். கர்த்தர் முடிவு பரியந்தம் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், என்னை தோளின் மேலே சுமக்கின்றவர். நல்ல பாடல் தானே? நல்ல கைத்தட்டி நல்ல விடுதலையோட எல்லாரும் சத்தமா பாடணும். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டுங்க. சின்ன பிள்ளைங்களா நல்லா உற்சாகமா நல்ல கைத்தட்டி. எஸ் கோ. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க எல்லாரும். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம்
அவர் காணாதவர் போல கப்பலில் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். சொல்லுங்க, கப்பலில் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். சொல்லுங்க, உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் இயேசுவே காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் இயேசுவே காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சத்தம் உயரட்டுமே. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். ஓஹோ, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் காக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். ஓ, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல். எத்தனை பேரோடு சேர்ந்து காக்கின்றவர். ஓ ராபாபா சதா ராபாபா நதுரே, தோளின் மேல். வாயை திறந்து சொல்லுவோம், காக்கின்றவர். இதுவரை வந்த ஆபத்துக்கள், இதுவரை வந்த பிரச்சனைகள், இதுவரை வந்த போராட்டங்கள், இதுவரை வந்த உபத்திரவங்கள், இது வந்த எதிரடையான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் என்னோடு இருந்தார், என்னை நடத்தினார், என்னை பாதுகாத்தார் என்று சொல்றவங்க நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இந்த மாலை வேளையிலே நான் அவரை ஆராதிப்பேன், நான் அவரை உயர்த்துவேன், நான் அவரை ஆராதிப்பேன். கர்த்தருடைய மகிமையை என்னுடைய கண்கள் காணும்படி நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஓ ரமனதரக சந்தரமா ரெகனதர செதரேமானதுரே ஹல்லேலூயா. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேலே சுமக்கின்றவர். வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் ஓரியாத்தரமனசே காக்கின்றவர். சிலருக்கு வந்த வியாதிகள், சிலர் குடும்பத்தில் வந்த வியாதியில நீ என்றைக்கோ மரித்திருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனையில நீ வீட்டை விட்டு என்றைக்கோ வெளியே போயிருக்க வேண்டும். கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை நடத்தினார் என்று சொல்ற மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஓ ரகசே காக்கின்றவர், என்னை காக்கின்றவர், எந்த தீங்கும் என்னை அணுகாமல் அவர் என்னை காக்க போதுமானவர்.
உன் பக்கம் 1000 பேரும் உன் வலதுபுறம் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என் வலப்பக்கத்தில் என்னோடு இருக்கிறார், என் இடப்பக்கத்தில் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்பதாய் இருக்கிறார், எனக்கு பின்பதாய் இருக்கிறார். அவருடைய சட்டை நிழலிலே நான் மறைவாய் இருக்கிறேன். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஐயையே, நல்ல சத்தமா சொல்லுங்க ஆண்டி. ஏன் இப்படி இருக்கீங்க? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மள உசுரோடு வச்சு பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கிடைக்கிறதுக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லப்படாதா? அப்புறம் அவரை ஆராதிக்காம யார ஆராதிக்க முடியும்? அவரை உயர்த்தாம யார உயர்த்த முடியும்? நம்ம கூட பிரயாணம் பண்ணின எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு இந்த பூமியில இல்லையே. நம்முடைய கண்கள் கண்டு கொண்டுதான் இருக்கிறது, நாம் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இல்லாத பலவீனமா அதை சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த பலவீனத்தை மாற்றுகிற தெய்வத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து அவருடைய கரத்தை நீட்டி உன்னை விடுவிப்பதற்கு அவர் நல்ல கையை தட்டி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஒரே வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? தழும்ப தேடி பார்த்தா உங்க தழும்பா இருக்காது, ஏசப்பா உங்க மேல வச்சிருக்கிற கரம். ஹalleluya. எல்லாரும் எழுப்பி நின்று நல்ல கை தட்டி ஆவில நிறைந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென் சொல்லலாமா? நன்மை செஞ்சாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு நன்மை செஞ்சாங்களா? நன்மை செஞ்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்லலாமா? யார் நமக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்தாலும் நமக்கு நன்மை செய்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், கை அசைச்சு சொல்லுங்களேன். இருக்கிற பலத்துக்கு அதிகமா நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பர்த்திமேயு குருடன் அந்த திரள் கூட்டத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்துவுடைய காதுக்குள்ளே அவன் சத்தம் வரும்படி அவன் கூப்பிட்டான். மெதுவா சொல்லுங்க ஆமென். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த திரள் கூட்டத்தின் நடுவிலே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாள். அல்லேலூயா சொல்லலாமா? அதுல மிகப்பெரிய அற்புதம். 12 வருடமாய் அவளால எழும்ப முடியாது, நடக்க முடியாது. எப்படி கூட்டத்துக்குள்ள போறான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயே அவ்வளவு வியாதியை உள்ள வச்சுக்கிட்டு நெருக்கிட்டு உள்ள போய் இயேசுவின் வஸ்திரத்தையாவில் தொட்டு நான் சுகமாக வேண்டும் என்கிற விசுவாசம் அந்த பொம்பளைக்கு இருந்துச்சுன்னா ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. என்னுடைய சரீரத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? இந்த ராத்திரி வேளையில் அவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க போறீர்கள். உங்கள் குடும்பம் அனுபவிக்க போகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது கர்த்தர் விடுதலையை அனுப்ப விரும்புகிறார். Receive the miracle. ரகசே ரமனதுரே. கர்த்தர் செய்கிறதை இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தடை பண்ண முடியாது. ஆமென். சின்ன பிள்ளைகள் ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அவரை நம்பி வந்தா நமக்கு பலவீனமே வராது. அவரை நம்பி வந்தா நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்றேன். பிரச்சனைகளின் நடுவில் அற்புதத்தை செய்கிற தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வரும் பொழுது பிரச்சனைகளை அவர் சகித்தார், அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் நிந்தைகளை சுமந்தார். யாருக்காக தெரியுமா? அவருக்காக அல்ல, உங்களையும் என்னையும் அவர் பிள்ளையாய் மாற்றுவதற்காக. எத்தனை பேர் அவர் பிள்ளை என்று சொல்லுகிறதுல சந்தோஷப்படுறீங்க? நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. செய்த நன்மையாயிரங்கள்
சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறார். ஹலோ இல்லையா, பாருங்க பார்க்கலாம், எவ்வளவோ நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார். ஆனா நம்ம சித்தி எடுத்து தந்த பட்டு புடவை நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவ மஸ்கட்ல இருந்து பிஸ்கட்டோட ஊருக்கு வந்தா பாரு, வரும்போது எனக்கு சேர்த்து ஒரு பட்டு சேலை எடுத்துட்டு தந்தா பாரு. சொல்லுங்க, மஸ்கட்ல இருந்து ஊருக்கு வந்தவா இன்னைக்கு இல்ல, வெளிநாட்டுல இருந்து பிரயாணம் பண்ணவா இன்னைக்கு இல்ல. கைய உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் இருக்கிறான்னா அவர் நமக்கு நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா? நன்மை செஞ்சாருன்னு சொன்னவங்க நல்ல தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுத்து அப்பாவுக்கு நன்றி. Everyone clap your hands. நல்ல கை தட்டி hallelujah. பூச்சாண்டி தட்டு தட்டுவீங்க, நல்ல கை தட்டி. நல்ல கை தட்டி. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. சொல்லுங்க, நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி கைய தட்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தா. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. கைய தட்டு. ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. ரட்சகராத்துவே, உலகமசந்துவே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டி. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக்கொண்டே. நன்றி தகப்பனே, ஓ நன்மை செய்தி. நன்றி தகப்பனே,
அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொந்தாக ஐயா தந்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. ஓ நன்றி தகப்பனே, ஓ நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நன்றி தகப்பனே, நன்மை. கரங்களை தட்டே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தியே. நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகி பாடுங்கோ. நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள பாடே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு பாபா இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஓ ராமஸ்ரே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஓ இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஓ ரமசே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. ஐயா தந்தே. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். உயிருள்ள நாள் வரையில் அவர் என்னை உயிரோடு உயிரோடு ரப கர ரப ரபசே ரப லதுரியா தரமன கரசே ரப லது ரப லப ரப கரசே. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இந்த உலகத்திலிருந்து எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் எந்த கிரியையும் உன்னை தொடுவது இல்லை. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். நல்ல கையை தட்டு, நல்ல கையை தட்டு. இது போதாது, இது போதாது. ஓ ராகா சத்தரா பாபா. கர்த்தர் ஒவ்வொருடைய இல்லத்திலும் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் அற்புதம் நடக்கிறது. ஒவ்வொருடைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஓ ராகா சந்தரா பாபா பாபா. ரிகனா தூரா பானாதுரா சந்தரா பாபா. ஓ ரகசே. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, தொடுவதாக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை விழுவதாக. ஓ ராமா சந்தரா பாலாதாரனா. நல்ல கையை தட்டி. ஓ ராமா மாமா மாமா. சத்தத்தை விரிவாய் திறந்து. ஓ ராகா சந்தரா பாலாமனாதாரா. ரேகானாதாரா சந்தரா மனாதாரா. ரே மாமா மாமா. இது போதாது, இது போதாது சகோதரி.
உன் பிரச்சனைக்கு இந்த சத்தம் போதாது, இந்த துதி போதாது, இந்த கைத்தட்டு போதாது. மலைகளை உடைத்து எரிகிற அந்த தேவ பலன் இந்த பகல் வேளையில், இந்த இரவு வேளையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தடையை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? மலைகளை உடைத்து எறிந்து பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். வழி இல்லாத இடத்துல வழியை நமக்காக திறந்து கொடுக்கிறவர். ஹalleluya. இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ஜூலை மாதத்திலே சில வழிகளை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சில வழிகள் திறக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி, என் குடும்பத்தில் அது நடக்கட்டும், என் வாழ்க்கையில் அது நடக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு அது நடக்கட்டும். ஓ ராபாபா சந்தரா பாபா. கற்பத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிற, கற்பம் தரிக்க முடியாதபடி கற்பத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிற சில ஆவிகள் வெளியேறுகிறது. நாவில நான் உணர்கிறேன். எங்கள் திருச்சபையில 2 பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உனக்கு குழந்தையை கொடுப்பார், கர்த்தருக்காய் வாழுங்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்தார். ஒருத்திக்கு பிள்ளை பிறந்துருச்சு, ஒருத்திக்கு 6 மாசம் ஆக போகுது. என் ஆண்டவர் யாரு தெரியுமா? அவர் நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளையின் காரியத்திற்காக நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ திருமணம் ஆகி இத்தனை வருடங்கள் ஆகிறது, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை நான் பார்க்க முடியவில்லையே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற சில சர்ப்பத்தின் ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது, சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இந்த வருடம் முடிவதற்கு முன்பு சிலர் கற்பம் தரிக்க போகிறார்கள். அற்புதம் நடக்க போகிறது. இதை கர்த்தரே செய்வார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கையை தட்டி என் தகப்பனை ஆராதிக்கும் போது என் தகப்பன்கிட்ட நான் சொல்றது என்ன தெரியுமா? நாங்கள் குறை உள்ளவர்கள் தான், நிறைவானதை நாம் நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. குறை உள்ளவனை தான் கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். படித்தவனை கொண்டு பெரிய ஆளாக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. பேதைகளை கொண்டு பெரிய ஆளாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஞானவான்களை பைத்தியமாக்க பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறாயோ, இதோடு என் வாழ்க்கை இனி முடிந்து போய்விட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, இந்த இரவிலும் தேவனுடைய கரம் உன் மேல விழுகிறதை நான் பார்க்கிறேன். சிலருடைய வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, சிலருடைய வீட்டுக்குள்ளே சமாதானமின்மை நடந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் ஒற்றுமை இல்லை. வெளியே செல்லும் பொழுதுதான் கணவன் மனைவியாக செல்லுகிறீர்கள். இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வருகிற, சமாதான சீர்கேடுகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவை இந்த இரவு வேளையிலே நீங்கள் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தின் ஆவி கையை தட்டு. ஐயோ, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? திங்கட்கிழமை நான் என்ன பண்ணுவேன்? என் கையில ஒரு காசு கூட இல்லையே. கடன் கேட்கறதுக்கு யாரும் எனக்கு முன் வரல, நான் கொடுக்கறது மாதிரி இல்ல. புலம்பி கொண்டு வந்திருக்கிற ஒரு சகோதரி யாருன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, உனக்கான அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். எலியாவை ஆண்டவர் கேரி தாற்றங்கரையில் கொண்டு போய் சில நாட்கள் அமர்ந்திருக்கும்படி, சில நாட்கள் ஒளித்திருக்கும்படி எலியாவுக்கு சொன்ன பொழுது அவன் அந்த இடத்துல போய் அமர்ந்திருந்தான். அவனுக்கு எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். சில காலம் நீங்கள் அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மை ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. ஓ ராகா சாந்தா ராமாகா நாதூரா. சிலருடைய ஆசீர்வாதம் வந்து நிக்குது, அதை அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு காசு வந்து கிடக்கு, அதை ரிசீவ் பண்ணி எடுக்க முடியல. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை.
கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தடைகளை இந்த இரவிலே நான் உடைத்து போடுகிறேன், உடைத்து போடுகிறேன். ரபா கபா பாபா பாபா. ரெண்டு கையை உயர்த்தி என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. ரெண்டு கையை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. அப்பா, என் இயலாமையில் செயல்படுகிறவர் கைகளை உயர்த்தி இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. வெறும் கோலும் கையுமாய் இரு பரிவாரமாய் திரும்பி வந்தது போல இன்னைக்கு வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறாயோ? கைகளை உயர்த்தி சொல்லுங்கம்மா. கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே.
தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ கிரகிக்க முடியா சர்வ ஞானியே, கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகி கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா. என் தேவன் எனக்கா ஆகிலும் என்னை மறந்த one more time. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் என்றாகிலும் என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுமா. கிரகிக்க முடியா சர்வ ஆராதனை உமக்கு ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரலோகமே ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ரெண்டு கைகளை நல்லா தட்டி ராஜாவை ஆராதனை. ஆராதனை, ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை பரலோகம் இந்த பூலோகத்தில் வரவழைக்கப்படுகிறது. பரலோகத்திற்கு போயல்ல பரலோகத்தை பார்ப்பது, இந்த பூலோகத்திலே பரலோகத்தை நீ அனுபவிக்க வேண்டும். ரெண்டு கையை உயர்த்து. ஓ ராமா சந்தரே ஆராதனை.
கேருபீன்கள் சேராபீன்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய சட்டைகளை கொண்டு அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை போற்றி கொண்டிருக்க, ஏழை ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஒரு சின்ன கிராமத்துல, ஒரு சிறிய கிராமத்துல, மேப்ல தேடலாம் இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன இடத்துல இருந்து அவர் ஆராதிக்கிற இந்த நேரத்துல அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வருகிறார். எதற்கு தெரியுமா? இவ்வளவு துன்பத்தின் நடுவிலும், இவ்வளவு பிரச்சனையின் நடுவிலும், இவ்வளவு போராட்டத்தின் நடுவிலும், இவ்வளவு உபத்திரவத்தின் நடுவிலும் என் பிள்ளைகள் என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகள் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களே, என் பிள்ளைகளுடைய ஆராதனையை கேட்டுக்கொண்டு என்னால மேல உட்கார்ந்திருக்க முடியாது, என் பிள்ளைகளோடு வந்து நான் ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்தரே ஆராதனை உமக்கே. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தொடுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தொடுகிறார். ஒவ்வொருடைய சிறையிருப்புகளும் மாறப்போகிறது, ஒவ்வொருடைய கலக்கங்களும் மாறப்போகிறது. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறப்போகிறார்கள். பிள்ளைகளின் மூலமாக அழுத பெற்றோர்கள் ஏராளம். இந்த இரவிலே நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறார்கள். உங்கள் பிள்ளையின் மூலமாய் நீங்கள் தேவன் கொடுக்கிற நன்மையை அனுபவிக்க போகிறீர்கள். இவனா எனக்கு அற்புதத்தை செய்கிறான், இவனா என் குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் செலவு பண்ணுகிறான், ஐயோ என் பிள்ளை எனக்கு ஆதரவாய் இருக்க மாட்டான் அல்லவா என்று நான் அழுதேன். இப்பொழுது என் பிள்ளையை என்னோடு இணைக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறாரே என்று நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்க போகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை சார்ந்து நிற்க போகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்க பலனாய் இருக்க போகிறார்கள். பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் வரப்போகிறார்கள். பிள்ளையின் ஆசீர்வாதம் பெரிதாய், கை தட்டக்கூடாதா? பெரிதாய் இருக்க போகிறது, பெரிதாய் இருக்க போகிறது. சகோதரி, நீ அழுத கண்ணீர் வீணாய் போகவில்லை. சகோதரா, நீ அழுத கண்ணீர் வீணாய் போகவில்லை. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல, ஒலிவமர கன்றுகளை போல, ஒலிவமர கன்றுகளை போல இருக்கிற காலம் வந்துவிட்டது. உன் பிள்ளைகள் மூலமாய் அற்புதங்களை பார்க்க போகிறார். இதுவரைக்கும் நீ வடித்த கண்ணீர் ஏராளம். என் பிள்ளைக்கு அறிவில்லை, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி அழுதியே. எத்தனை கண்ணீர், எத்தனை கண்ணீர், எத்தனை கண்ணீர். உன் பிள்ளை உன் பக்கமாய் வரப்போகிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைகள் மூலமாய் சமாதானத்தை நீங்கள் காண போறீங்க. பிள்ளைங்க வீட்டை கட்டி எழுப்ப போறாங்க. பிள்ளைங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில ஒளி விளக்கா இருக்க போறாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த பிள்ளைகளை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் தேவன் பிள்ளைகளுக்கு மூலமாய் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறபடியா நல்ல கைகளை தட்டி ராஜாவை, நல்ல கையை தட்டி ராஜாவை. எஸ், மீதியான நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர் ராஜசேகர் ஐயா முன்னாடி வந்து ஜெபிக்க நான் அன்போடு கேட்கிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த இரவு வேளைக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று சொன்னவரே, உம்முடைய கண்கள் காண்பவைகளும் உம்முடைய காதுகள் கேட்கிறவர்களுமாக இருக்கிறது என்று சொன்ன கர்த்தாவே. அப்பா இந்த இடத்திலும் வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்களப்பா.
ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தில் கடந்து வந்து அப்பா உம்மை ஆராதிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை நீர் கொடுப்பீராக கர்த்தாவே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் காரியங்களை நீங்கள் வாய்க்கு செய்யுங்களப்பா. அப்பா, வியாதியஸ்தர்கள் உண்டு கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்கள் சுகப்படுத்துவீராக கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்ன என்னென்ன தேவைகளோடு பண கஷ்டத்தோடு கர்த்தாவே வந்தவர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா, கடன் பாரத்தோடு வந்தவர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு காரணமாக வந்தவர்கள் உண்டு கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் அப்பா தேவைகளை சந்தித்து இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒரு அப்பா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே கற்பத்தின் கனியை வாய்க்க செய்வீராக கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்களே பொறுப்படுத்த நடத்துங்களப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்களப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நன்மையை காணட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்களப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் கனியை வாய்க்க செய்யுங்களப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியும் கொடுத்து படிப்புற ஞானத்தையும் கொடுத்து கல்வியை சிறந்து வழங்க கிருபை செய்யுங்களாப்பா கர்த்தாவே. பாடம் கற்றுக் கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு நல்ல மனசில் ஆவதற்குள்ள நல்ல ஞானத்தை கொடுக்கணும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. நன்மைகளை காண வேண்டும் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்களப்பா. அப்பா, ஸ்தோத்திரம். கல்வியில் சிறந்து வழங்க கிருபை செய்வீராக கர்த்தாவே. எல்லா காரியத்திலும் ஒழுங்கு காரியத்திலும் தாய் தந்தர்கள் கீழ்படுகிற காரியத்திலும் கர்த்தாவே பிள்ளைகளை நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. உமக்கு மிகுந்த பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்துவீராக இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்ன வேலை செய்வர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா, வேலை பார்க்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலைக்காக அப்பா காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்களப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து குறித்த நேரத்தில் அப்பா வேலையை குடிப்பீராக கர்த்தாவே. அப்பா, கல்யாணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அப்பா, குறித்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை வாய்க்கு செய்வீராக. ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்களப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கூடாரத்தை சுத்தி அப்பா இந்த ஊரை அப்பா பிரியவளை வண்டவளை இந்த தேசத்தை சுத்தி அப்பா ஸ்தோத்திரம் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தால் மறைத்து காத்துக்கொள்ளுங்கள் அப்பா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வமே. அப்பா, ஒரு கொள்ளை நோய்களோ ஒரு வாதைகளோ அணுகாதபடி எங்கள் பிள்ளைகளை அப்பா எங்கள் தேசத்தை நீங்கள் வேலி எடுத்து காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்களப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலாவஸ்தைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக அமைத்து தாருங்களப்பா. ஹalleluya. காலாவஸ்தைகள் ஒன்று எங்களை சேதப்படுத்தக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்த அப்பா காத்துக்கொள்ளுங்களப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மீதி உள்ள அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆராதனை வேளையில் நீங்கள் அப்பா உங்களுடைய கிருபை வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. அப்பா, மீதி உள்ள அப்பா காணிக்க பாகம் கர்த்தாவே, வசன பாகம் பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்கள் அப்பா. உங்களுடைய திருக்கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. அப்பா ஊழியத்தை தாங்கி நடத்துகிற ஊழியக்காரர்களை வலிமை எடுத்து பயன்படுத்தீராக கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கொடுப்பதற்கு அப்பா கொண்டு வந்து அப்பா பிள்ளை அப்பா வந்தவர்களுக்கு அது நன்மை அப்பா நல்ல வார்த்தைகளை கொடுத்து அப்பா வந்தவர்கள் திருப்தி அடைந்து செல்லும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய திருக்கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. நீங்களே ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா பொறுப்படுத்த நடத்துங்கள் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய கிருபையும் உங்களுடைய மாறாத கிருபையும் மாறாத பிரசனம் இந்த இடத்தில் வெளிப்பட வேண்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.